எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் 10ஆவதாக வரக்கூடிய அருமையான குணம் படைத்த நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிரகநிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவங்களோட தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படிலாம் எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கிரகநிலைகள் இந்த மாதத்தில் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மகரம் அப்படிங்கிறது ஒரு கடலோட வீடு போன்றதுங்க. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கோ அப்படி தான் இவங்களோட இந்த அற்புதம் வாய்ந்த மகர ராசியில் பிறந்தவங்களோட மனதிலையும் சரிங்கள புது புது எண்ணங்களானது தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்போதுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா, புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு இருப்பாங்க. சோர்வு அடைய மாட்டாங்க, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு தான் தோல்வி அடைந்து ஆதாள பணத்துக்கு சென்னால் கூட மறுபடியுமே வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள். இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி அப்படிங்கிறதுனால மனித நேயத்துடன் செயல்பட விரும்புகிறவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு கிரக நிலைகள் உங்களோட பலம் மற்றும் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கம் முதல் நன்மையான பலன்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமே கூட பொங்கி வழியும். சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளுமே செய்வீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்களா கலகலப்பும் அதிகரிக்கும். தள்ளி போன திருமண ஏற்பாடுகள் சுகமாக நடந்து முடிய கட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா தாய் தந்தையரோட தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யும் வாய்ப்பானது பிள்ளைங்களுக்கு உண்டாகும். கையில் தாராளமாக பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும். வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் இந்த டைமில் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஆசையை உணர்ந்து அவங்களுடைய தேவைகள் அனைத்துமே நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. மேல் படிப்புக்காக வெளிநாட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை கூட சில பேர்த்துக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நீண்ட நாள் நேர்த்தி கடன் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலையானது உருவாகும். முக்கியமான இடம் பிரச்சனை தீர்வதற்காக அரசு அதிகாரிகளோட உதவியுமே இந்த டைமில் நாடுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செய்திகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது. அலுவலகத்தில் பொறுப்புகள் பார்த்திங்களா இந்த டைமில் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக உங்களுடைய வெற்றி அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து உங்களோட வேலைகளை முடிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ராஜகிரகமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோட ஞான மோட்ச காரகன் கேதுவும் அங்கே இணையிறதுனால உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் ஆனது தோன்றும். சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நன்றாக போய்கொண்டிருந்த வேலைகளில் கூட தடை பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் பிளான் பண்ணியிருந்த வேலைகளில் நெருக்கடிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்படின்னா கூட ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரைக்குமே உங்களோட பாக்கியாதிபதி புதனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சோதனைகளை எல்லாமே தாண்டி சாதனைகளையுமே படைக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான நிலைகளுமே உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி அமையும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய காரணமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்திங்களா புதிய சொத்துமே வந்து சேரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்டிருந்த இடத்துல இருந்து வந்த பணம் அனைத்துமே உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எத்தனை நெருக்கடிகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களோட கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதமானது சிறப்பாக இருக்குது. மாதம் முழுவதுமே சுக்கிரனோட சஞ்சாரம் பார்த்திங்களா எதிர்மறையாக இருக்கிறதுனால உடல்நிலையிலும் பண விவகாரங்களில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே நீங்கள் பரிகாரமாக யோக நரசிம்மரை வழிபட பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும்.
அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்திங்களா நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்ப்பு பார்த்திங்களா அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகளுமே இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். உடலில் பார்த்திங்களா சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பார்வைகள் பார்த்திங்களா 10, 12, 2ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் செஞ்சு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட மதிப்புமே அதிகரிக்கும். செலவுகள் பார்த்திங்களா கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது உண்டாகும். கொடுத்த வாக்கையுமே நீங்கள் காப்பாற்றுவீங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் வாகன பயணத்தில் நிதானம் தேவை. இயந்திர பணியில் இருக்கிறவங்க விழிப்போடு செயல்படுவது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் ஒழுக்கமும் ரொம்ப அவசியமாகவும் சொல்லப்படுது. ஆகஸ்ட் 25 முதல் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக நிலையை பார்த்திங்களா மாறும். கையில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய இடம், வீடு, வாகனம் அப்படின்னு வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. முயற்சி செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். உறவினர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பும் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 24 அன்றும் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி ராமநாத சுவாமியை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகி எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அடுத்ததாக அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எடுத்த வேலையை எதுவாக இருந்தாலுமே அதை உடனே முடிக்கிற வேணும் அப்படிங்கிற எண்ணம் வேகத்துடன் செயல்படும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்திங்களா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. தைரிய வீரகாரகன் பார்த்திங்களா செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலைகளுமே இழுப்பறியாகக்கூடிய காலகட்டமாக அமைச்சிருக்கு. எதிர்பார்த்த வருமானமானது தள்ளி போகும். அப்படிங்கிறதுனால புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்களா வழக்கமான வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே பொருளாதார நிலை பார்த்திங்களா சீராக இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்குரிய வேலைகளில் மட்டும் முழு கவனம் செலுத்துவதோடு அடுத்தவங்களுக்கு நிர்பந்தத்திற்கு அடிபணியாமல் செயல்பட்டாலே உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்காது. இல்லை அப்படின்னா வேலையில் சிக்கல்களும் பாராத இடமாற்றமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே கணக்கு வழக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஞானகாரகன் குரு பார்த்திங்களா 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மறைமுக எதிர்ப்பு அதிகமாகவே இருக்கும். அஷ்டம சூரியனும் கேதுவும் உங்களோட நிலையில் பின்னடைவு ஏற்படுத்துவார். முயற்சிகளில் தடைகளையுமே உருவாக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுனால எப்போதுமே கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்ப்பாளரிடம் விலகி இருக்கவில்லை அப்படின்னா அவமானத்திற்கு கூட ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்பவும் கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு எந்த கெட்ட பேருமே வராமல் நீங்கள் சமாளிக்க முடியும். மேலுமே பண இழப்பும் கூட சில பேர்த்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பொருட்களை நீங்கள் பத்திரமா வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரிப்பதும் அவங்களோட ஆலோசனைகளை கேட்பதுமே உங்களுக்கு மிக மிக நிம்மதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 25 நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்களா ஆகஸ்ட் 17, 18, 26, 27 செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்களா 8, 9 இந்த நாட்களில் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் திருத்தணி முழுகனை வழிபட நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலுமே நீங்கள் சனி பகவானை வழிபடுவதனாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். சனிக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசியில் பிறந்திருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே ஆல் வியூஸ். தேங்க்யூ.